வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகள் புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். பெண்கள் சைவ வைணவ சமயம் குறித்து வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கில் காவல்துறை விசாரணை செய்ய தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெண்கள் குறித்து சைவம் வைணவம் குறித்தும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சு தரம் பெற்று வருவதால் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த அந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நேரத்தில் தாமாக முன்பு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்றும் அதன் பின் பொன்முடிக்கு எதிராக 3 காவல் நிலையங்களில் பதியப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்தியதில் அவரது பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என கூறி அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.